குர்ஆனை ஓதுனா நன்மைங்கிறமே அர்த்தமே தெரியாவிட்டாலும் அல்ஹம்துன்னு ஒருத்தன் சொன்னானேயானால் அவன் அரபி மொழி அறியாதவனா இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதும்போது அல்ஹம்து சும்மா அல்ஹம்து போற போக்கில் சொல்றது இல்ல, குர்ஆனை ஓதும்போது அது அல்ஹம்து லில்லாஹி அப்படி ஓதுனானேயானால் அல்ஹம்து சொன்னதற்கு 5 நன்மை கிடைச்சிரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 நன்மை கிடைச்சிரும். அதுதான் அர்த்தமே தவிர அதனுடைய மீனிங் கருத்தை எல்லாம் விளங்கி ஓதுனா தான் இந்த நன்மைன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, எந்த ஹதீஸை இதுக்கு ஆதாரமா காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸ் இருந்த இந்த கருத்தை விளங்க முடியும். எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய கிதாபில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னால் அது 10 மடங்காகும் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, நான் சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன், அலிஃப் லாம் மீம் 3 சேர்ந்து ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்துன்னு 3 எழுத்தாகி விட்டது, 3 எழுத்துக்கு 3 நன்மையை கொடுத்து அது 30 மடங்காக ஆக்கி 30 நன்மையா தருவான்லான்னு விளக்கிட்டாங்க. இப்ப இந்த சொல்லுல தான் நமக்கு விளங்குறது, அர்த்தம் தெரிஞ்சு ஓதினால் தான் இந்த நன்மை இது கருத்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் உதாரணம் காட்டுறாங்க. அலிஃப் லாம் மீம் அர்த்தம் யாருக்கு தெரியும்? அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு சொல்லு கிடையாது. அலமான்னு படிச்சீங்கன்னா அது ஒரு சொல்லு. அப்படி இல்லாம சானா மானா தானாண்டா என்னது, அது ஒரு சொல்லா? ஏபிசிண்டா அது ஒரு சொல்லா? ஏ ஒரு எழுத்து, பி ஒரு எழுத்து, சி ஒரு எழுத்து, 3 எழுத்துன்னு அர்த்தம். அப்ப அலிஃப் லாம் மீம் ஒருத்தன் ஓதுனான்னு சொன்னா அர்த்தம் தெரிஞ்சு எவன் ஓதுவான்? யாருக்கு தெரியும் அர்த்தம்? அது என்னங்கிறத நம்ம நினைச்சிருக்கோம், வேற இடத்துல விளக்கி இருக்கிறோம் அலிஃப் லாம் மீம் என்னன்றது. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, அல்லாஹ்விலிருந்து வந்த சொல் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுல ஒரு கூடுதல் ஒரு பவர் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அலிஃப் லாம் மீம் உதாரணம் காட்டி இருக்கிறதுனாலையும் இந்த ஹதீஸில் சொல்வது எதை பத்தி சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க அர்த்தம் தெரியாம ஓதுனால் நன்மைன்னு தான் சொல்லுகிறது. ஆனால் இதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன சொல்லுகிறது? குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, அல்லது உள்ளங்கள்ல எதுவும் போட்டிருக்குதா அப்படின்னு நல்லா கேட்கிறோம். அப்ப குர்ஆன் என்பது படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கருத்தை உணர்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் உள்ள ஒரு வழிகாட்டு நெறிதான் குர்ஆன் என்பது. அப்ப சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அதை ஒரு பயனற்றதாக அல்லாஹ் ஆக்குவானா? ஆக்க மாட்டான். அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது இதுகளையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தால் இந்த சகோதரர் சொல்ல மாதிரியான பல சிறுக்கு விதத்துகள் அழிஞ்சுதான் போயிருக்கும். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ யாமனால் வரைக்கும் அழைச்சாலும் செவிவர மாட்டார்கள் அப்படின்லாம் ஒரு வசனத்தை அவனை அர்த்தம் தெரிஞ்சு படிச்சான்னு வைங்க, அவன் எப்படி தர்கா இதெல்லாம் வச்சிருப்பான்? அது சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கிறது. அதனால குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது எழுத்துக்கு நன்மை என்பதை நீ உள்ளது அதையும் சொல்லுங்க. அதை சொல்வதோட இதெல்லாம் குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டுச்சு? ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்டுச்சுங்கிறான்ல. எப்ப வழிகாட்டு? மொழி தெரியாம ஓதுனா வழிகாட்டுமா? அர்த்தம் விளங்குனா வழிகாட்டுமா? விளங்குனாத்தான் வழிகாட்டும். அப்ப அந்த மாதிரி குர்ஆனை பத்தி உள்ள விஷயம் இருக்கிறது. அதுகளை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் சொல்றது நல்லது இல்லை அப்படிங்கிற அவருடைய கருத்து சரியான கருத்துனா வழி முடியும். அவ்வளவுதான்.